புரட்டாசி மாசம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுலயும் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சனிக்கிழமை சாமிக்கு பிரசாதமா படைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்ய 200 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் கற்கண்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்க கற்கண்டு தாங்க எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குட்டி குட்டி கற்கண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கற்கண்டுகளை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே 3 ஏலக்காவையும் சேர்த்து இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம கற்கண்டை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம்னா கற்கண்டு கரைய லேட் ஆகும். இந்த மாதிரி பவுடரா சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமா கரைஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப பவுடரா அரைச்சிட்டு தான் சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகளா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 200 கிராம் ரவை, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை 5 to 8 மினிட்ஸ் இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அப்போதாங்க நம்ம செய்கிற ஸ்வீட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் ஸ்வீட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி ரவை வறுத்துட்டு இருக்கோம் இல்லையா, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நெய் ஊற்றி ரவை வறுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நெய் மிதக்க மிதக்க இருக்கணும். அப்படிதான் கோவில்களில் பிரசாதமாக தருவாங்க. ஃபுல்லாக நெய் ஊற்ற முடியலன்னா கூட பாதி எண்ணெய் பாதி நெய்ன்னு சொல்லி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயா பயன்படுத்திக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். அப்படி உங்களுக்கு எண்ணெய் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இப்போ நம்ம செய்யறோம் இல்லையா, கம்மியான அளவுல நெய்யை ஊற்றி இப்படி கூட நீங்க செஞ்சிடலாம். இப்போ நம்ம பேசிட்டு கரெக்டா 8 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்தாச்சுங்க. கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ரவை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுல சுடு தண்ணி ஆட் பண்ண போறோம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி இந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்து ஊத்திக்கோங்க, நான் மேல தெரிக்கும். இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஊற்றி ரவை கூட கலந்து விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி ஊத்திராதீங்க, அப்புறம் ரவை அங்கங்க உருண்டைகளா நின்றுடும். அப்புறம் சாப்பிட நல்லாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்தேன். அதுக்கப்புறம் மொத்த தண்ணியை இந்த மாதிரி ஊத்தி கலந்துட்டு இருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. ஃபுல் தண்ணியை நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் தாங்க ரவை ஃபுல்லா இந்த மாதிரி தண்ணியை இழுத்துக்கும். கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல அதே மாதிரி ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கற்கண்டும் ஏலக்காவும், இந்த பவுடரை நம்ம சேர்த்துப்போம். அடுத்து இது கூடயே 150 கிராம் பவுடர் வெல்லமும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கற்கண்ட வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் கற்கண்டு, 150 கிராம் பவுடர் வெல்லம் ரொம்பவே கரெக்டா இருக்குங்க. இந்த இனிப்பு சுவை ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குங்க. நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா இனிப்பு ஆட் பண்ண தேவையில்ல. ரொம்பவே சரியான அளவோட தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்க இனிப்பு சுவை கம்மியா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும், இதுல கற்கண்டுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கலாமான்னு. சேர்த்துக்கலாம், ஆனா டேஸ்ட் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். கோவில்கள்ல கிடைக்கக்கூடிய டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கற்கண்டு சேர்த்து தான் செய்யணும். கற்கண்டும் வெல்லமும் சேர்த்து கலந்துட்டு இருந்தோம் இல்லையா, 3 நிமிஷத்துல இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்ப நான் கரண்டில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இதுதாங்க இதோட சரியான பதம். இப்ப இதுல கடைசியா 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நெய்யும் பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் கண்டிப்பா இந்த டிஷ்ஷுக்கு நீங்க சேர்த்தே ஆகணும். அதே மாதிரி குறைஞ்சது 8 டேபிள் ஸ்பூன் நெய் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். அப்பதான் இந்த ஸ்வீட் நெய் ஸ்மெல்லோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பச்சை கற்பூரமும் நெய்யும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். அதே மாதிரி இதில் நட்ஸும் ஆட் பண்ணக்கூடாது, நீங்க விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க ஜீரான்னு சொல்லுவீங்களா இல்ல ஷீரான்னு சொல்லுவீங்களா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஜீரான் தான் சொல்லுவோம். இந்த சனிக்கிழமை கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. இதனோட சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் இது கேசரி தானேன்னு சொல்லி, கேசரியை விட 1 மடங்கு டேஸ்ட் கூடுதலாகவே இருந்துச்சு. ஏன்னா இதில் நம்ம சேர்த்திருக்க பொருட்கள் அந்த மாதிரி வெல்லம், கற்கண்டு, அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை இருக்கு பாருங்க. அப்பப்பா, இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் கூடுதல் சுவை கொடுக்குது. அது என்ன ஒன்று, நம்ம இதில் நெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கோம். கோவில்கள்னா பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னா நெய் ததும்ப இருக்கும். அதில் நம்ம நெய்ல தான் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோமே தவிர டேஸ்ட்ல கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை இந்த ஜீராவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.